ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பென்ஷன் வாங்குறவங்க எல்லோரும் லைஃப் சர்டிஃபிகேட் ரெனியூல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸி ஸ்டெப், ஓகேங்களா? அது எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அதுக்கு ஒரு டெஸ்க்டாப் டூல் தேவைப்படுது, சரிங்களா? அந்த டெஸ்க்டாப் டூல் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னா, அஃபிஷியல் வெப்சைட் ஜீவன் பர்மான் வெப்சைட்டை டவுன் பண்ணிப்பீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும், சரிங்களா? அதை இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ண பிறகு ஓடிபி வரும், சரிங்களா? அந்த ஓடிபி என்ட்ரி பண்ண பிறகு இன்பாக்ஸுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணால் அந்த டூலில் நம்ம இன்ஸ்டால் ஆகிடும், சரிங்களா? அந்த டூலை ஓப்பன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த டூல் எப்படி இருக்குன்னா, நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். டூல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணி தான் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பயோமெட்ரிக்கை வந்து கேப்சர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம பென்ஷனரோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கணும், சரிங்களா? ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு சப்மிட் கொடுக்கணும், சரிங்களா? சப்மிட் கொடுத்த பிறகு ஓடிபி வரும், சரிங்களா? ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த நேமு, பென்ஷனோட நம்பரு, சரிங்களா? நேமு, எந்த செக்டரில் பென்ஷன் வாங்குறாங்க, அடுத்த மாதிரி பேங்க்கோட டீட்டெயில்ஸு எல்லாமே ஷோ ஆகும், சரிங்களா? ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எல்லாம் டிஃபால்ட்டாக கன்ஃபர்ம் இருக்கும். ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு அகைன் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு 2 டிக் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு பயோமெட்ரிக் கேப்சர் பண்ண சொல்லி பேஜுக்கு போகும். ஜஸ்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் கொடுத்தா அவங்களோட ஃபிங்கரை வந்து தம்பை வந்து கேப்சர் பண்ணணும், சரிங்களா? கேப்சர் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்சர் ஆன பிறகு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆகிடும், சரிங்களா? சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சரி, நீங்கள் எங்கேயுமே எடுத்துன்னு போய்ட்டு நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தால ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ஷன் போர்ட்டலுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம க்ளோஸுன்னு கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் கேட்கும், எஸ் ஆர் நோ கேட்கும். ஜஸ்ட் நம்ம எஸ்ன்னு கொடுத்த பிறகு உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும், சரிங்களா? சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? எப்படி அந்த எஸ்எம்எஸ் எதுக்குன்னா, நம்ம காப்பி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அந்த டெஸ்க்டாப் டூலில் வந்து காப்பிலாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம கேப்சர் மட்டும் தான் பண்ண முடியும், சப்மிட் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடணும். அடுத்தது சர்டிஃபிகேட் நம்ம பிடிஎஃப் தேவைப்பட்டால் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடணும். ஜீவன் பர்மான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு பென்ஷனர் லாகின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பென்ஷனர் லாகின் ஓப்பன் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்க பாருங்கள். அந்த பென்ஷனர் லாகின் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்களா, அதோட டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரி பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து எஸ்எம்எஸ் வந்து அந்த நம்பர் என்ட்ரி பண்ணணும். அந்த பென்ஷனர் ஐடி வந்து வந்திருக்கும். அந்த நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு கேப்சா என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ண பிறகு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணணும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணால் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? யாருக்கும் எங்கே சர்டிஃபிகேட்ஸ் வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸுக்கு எதனா வச்சுக்கலாம். சப்போஸ் யாருனா கேட்டால், நம்ம செக்டர்லேருந்து கேட்டால் நம்ம ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம ரினியூவல் பண்ணுறது ஈஸி தான், ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.